Hey guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி இந்த பேஸ் ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாமே அக்கோஸ்டிக் பேனல் பார்த்துருந்தோம். அக்கோஸ்டிக் பேனலுக்கும் பேஸ் ஸ்டாப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றப்போ அக்கோஸ்டிக் பேனல் பார்த்தீங்கன்னா 2 inches சைஸ் வரும். இது பேஸ் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டத்துக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ இதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம உள்ளே வைக்கிற ராக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பொறுத்த மாதிரி தான் இந்த பேஸ் ஸ்டாப்போட சைஸ் உங்கள் வரப்போகுது. உங்களுக்கு சப்போஸ் ஒரு பெரிய பேஸ் ஸ்டாப் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்ஜெலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எட்ஜில் தான் நான் பேஸ் ஸ்டாப் வைக்க போகிறோம். பேனல்ஸை வந்து நம்ம இது மாதிரி இடத்துல வைப்போம். நார்மலாக வாலில் ஹேங் பண்ணுவோம். பட் நீங்கள் இது பார்க்கும்போது பேஸ் ஸ்டாப் பார்க்கும்போது நம்ம கார்னர்ஸ் வைப்போம். அந்த கார்னர்ஸில் வைக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு ஃப்ரண்ட் பேஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 18 inches வைக்கிறேன் ஃப்ரண்ட் பேஸ் அப்படின்னா இங்கே வரும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ இடம் வந்து ஃபுல்லாக ராக்குள் வருது. ஸோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அக்கோஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாகிட்டு அந்த எக்கோஸ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கி வச்சுக்கும் இந்த எட்ஜில். சப்போஸ் எனக்கு ஃப்ரண்ட் பேஸ் வந்து ஒரு அடி போதும் அப்படின்றப்ப என்ன ஆகிடும், சின்ன பேஸ் ஸ்டாப்ஸ் தேவைப்படும். ஸோ சின்ன சின்ன ட்ரையாங்கிள் தேவைப்படும். தெரியுதில்ல உங்களுக்கு சைஸு. இது ஃப்ரண்ட் ஃபேஸ் ஒரு அடி வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ஜான் தான் வருது. சப்போஸ் நான் இப்போ இதை 1.5 அடி மாற்றும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1.5 அடி வைக்கிறேன், ஃபேஸ் 1.5 அடி வைக்கிறேன் அப்படின்னா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடி வந்துடுது. நான் அதே மாதிரி இப்போ 1 அடி ஃபேஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெருசு ஃபேஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரையாங்கிளோட ஷேப்பும் மாறும். நீங்கள் அதாவது ராக்குள் கட் பண்ணுறீங்க இல்லையா, கட் பண்ணுற ஷேப் மாறும். நீங்கள் பெரிய ஃபேஸ் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ட்ரையாங்கிளாக நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா ராக்குள் தேவைப்படும். இப்போ நீங்கள் சின்ன ஃபேஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக கட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஹைட் நிறைய கிடைக்கும். ஸோ ராக்குளும் கொஞ்சம் கம்மியாகும். பேஸ் ஸ்டாப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ பெரிய பேஸ் ஸ்டாப் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வச்சுக்கலாம். பர்டிகுலர் சைஸ் தான் வைக்கணும்னு ஹைட்லாம் கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ளைவுட் இருக்குது. அந்த ப்ளைவுட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 35 inches இருக்குது. ஸோ என்ன பார்க்க போகிறேன், இந்த 35 inches ஹைட்டில் நான் பேஸ் ஸ்டாப் பண்ணாலும் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வேலை செய்ய பாருங்கள். ஸோ நான் 35 inchesக்கு ஒரு பேஸ் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ளைவுட்டை ஒரு 3 inches-ஆக ரிப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 2 inches சைஸ் வச்சுட்டு 2 inchesல 8 ரிப்ஸ் கட் பண்ண போகிறேன். நம்ம 8 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் 8 ஸ்டெப்ஸுமே தேவைப்படாது, 6 ஸ்டெப் கன்ஃபார்மாக தேவைப்படும். பட் ஒரு சேஃபஸ்ட் சைடுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணும்போது சில ரிப்ஸ்லாம் இங்கே உடஞ்சி போயிடலாம். இங்கே உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹோல்ஸ் ஸ்டெபிலிட்டி இதில் தான் இருக்குது, ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே இதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஹோல்ஸ் போட்ட ஸ்க்ரூவை திருப்பி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 8 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வேர்ஸ்ட் கேஸில் ஏதாவது சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அந்த 2 இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பில்லர்ஸு. இப்போ நீங்கள் மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த பில்லர்ஸ் ஒரு 6 பில்லர்ஸ் நிற்கும். அது உள்ள ஃபுல்லாக நம்ம ராக் உள்ள ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பில்லர்ஸ் நம்ம ரெடி ஆகிடுச்சு. டாப் அண்ட் பாட்டம்க்கான ட்ரையாங்கிளை கட் பண்ணலாம். இப்போ அந்த ப்ளைவுட்டில் 6 கட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு மிச்சமானது கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் தேவை. ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம 3 சைடு கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஒர்க்கை ஈஸியாகுது என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம இந்த எட்ஜை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 edges வந்து பக்காவாக கட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு வெட்டிங் அப்படின்னு சொன்னால் இது ட்ரையாங்கிளாக வந்துடும். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் ஒரு ஸ்கொயர் எடுத்து அதில் நம்ம மார்க் பண்ணி நீங்கள் ட்ரையாங்கிள் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி எட்ஜஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 2 edge நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. நம்ம ஒரு அடி வச்சுக்கலாம். நம்ம எட்ஜ் இந்த அடி ஒரு கூட தேவையில்லை. ஒரு 10 inches வச்சுக்கிறேன் நான். ஸோ இங்கே ஒரு 10 inches வச்சுக்கிறேன். சேம் இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 10 inches அண்ட் தென் இங்கே ஒரு 10 inches, இங்கே ஒரு 10 inches மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிளில் ஹைபாட்னியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ கனெக்ட் பண்ணி இப்போ இங்கே கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 10 இது கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஒரு இது இருக்குல்ல,
2 பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடச்சிச்சு. 2 ஒரே சைஸில் கூட இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை, மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள், அண்ட் தென் இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த பில்லர்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பேஸ் ஸ்ட்ராப்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக ராக் ஹோல்ஸ் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. பட் இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நம்ம வச்சுருக்க ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே ரெக்டாங்கிளில் இருக்கும், இதை மாதிரி இருக்கும். பட் அதை வந்து நம்ம இதில் உட்கார வைக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஆங்கிள் அங்கே தேவைப்படுது. ஸோ இதே நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ரெக்டாங்கிள் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரையாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த சின்ன ப்ரொட்ரூஷன் இருக்குல்ல, அந்த சின்ன எக்ஸ்டென்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் டேபிள் சால. இப்போ நம்ம சைடில் 2 மைட்டர்ஸ் எடுத்து 45 டிகிரி கட் பண்ணிட்டோம். டாப் 2 ட்ரையாங்கிள், பாட்டம் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பில்லர்ஸையும் 2 ட்ரையாங்கிளையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். இது உள்ளே இருக்குது ஹீடெக்ஸு, பட் ஃபெவிகால் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீடெக்ஸும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸில் இப்படி போட்டுருங்க, எல் ஷேப்பில் போடுங்க. 2 ட்ரையாங்கிள் எழுதி போட்டுருங்க. அண்ட் ஒரு ஸ்டிப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பில்லர்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் ஃபுல்லாக போடுறோம். பர்ஃபெக்ட் எல்லு, கொஞ்சம் கூட வெளியே ஆறு உள்ளே இருக்கக்கூடாது. சைஸ் ஆல்ரெடி எல்லாமே 2மே சேம் தான், லென்த் அண்ட் பிரெத்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ப்பாக இப்படி வச்சு பிராட் நெய்லர் இருந்தால் பிராட் நெய்லர் யூஸ் பண்ணுங்கள். பிராட் நெய்லர் இல்லை, நியூமேட்டிக் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் பாட்டம் கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஷார்ப்பாக எட்ஜில் வச்சு ஸோ போதும், 3 பிராண்டே போதும். ஏன்னா இது ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா குட்டி தான், அவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹைட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் நெயிலிங் இருக்கணும். இது இன்னும் 3 அடி கூட கிடையாது இது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பிராட் நெய்லர் சைடில் வந்துடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தால் பெட்டரு. அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். லிஃப்ட் பண்ணி இதை மேலே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஷார்ப் பண்ணிக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், அங்கே ஆல்ரெடி க்ளூ பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே ஷார்ப்பாக வைக்கிறேன். இப்படி ஸ்ட்ரக்சர் நிற்குது. ஸோ லைக்வைஸ் இந்த சைடு இந்த ஆங்கிள் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. மாறினாலும் பிரச்சனை இல்லை, பட் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதுவும் நீங்கள் மோஷிலாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே தெரியாது. பட் செய்கிற வேலையை கொஞ்சம் ஒழுங்காக பண்ணிட்டா பெட்டரு. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடுச்சுல, மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ட்ரையாங்கிள், நம்ம பில்லர் வச்சோன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஐடியா வந்துடுச்சு பேஸ் டாப் எப்படி இருக்க போகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம மைட்ரு எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம மைட்ரு எடுக்காமல் ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது இங்கே வரும் ஆர் இங்கே வரும்.
இங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேப்ரிக் ஒழுங்காக உட்காருது. நீங்கள் ரோல் பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்கும், இங்கெல்லாம் உள்ளே போய்டும், ஃபேப்ரிக் சரியாக செட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம மைட்ரு எடுத்தனால என்ன ஆகிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக அந்த எட்ஜில் இப்படி உட்காருது. ஸோ தட் என்ன ஆகும், ஃபேப்ரிக் ரோல் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃப்ரண்ட்டில் எந்த ப்ரொடெக்ஷனும் இருக்காது, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த மைட்ரை எடுத்துட்டிங்கன்னா பெட்டரு. ஸோ இந்த எட்ஜிலலாம் ஃபுல்லாக க்ளூயிங் பண்ணிக்கோங்க. இந்த மைட்ரு எட்ஜ் 2 சைட்லேயும் டாப் அண்ட் பாட்டம் பண்ணிவிட்டு இதில் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக நிற்க வச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ஃப்ரண்ட் ப்ளஷ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒரே சேமில் இருக்கணும். ஸோ கையை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிராட் நெய்லரு இங்கே தான் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கையை எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு நெய்லிங் பண்ணியாச்சு, ஒன்று முடிஞ்சுது. ஸோ டாப் ஒரே ஒரு நெய்லிங்லேயே பார்த்தீங்கன்னா நிற்கிது அப்படியே. ஸோ தென் பாட்டம் ப்ராப்பராக ஃப்ரண்ட்டு செம்ம ஃப்ளஷ்ஷாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒர்க்கும் செம்ம நீட்டாக இருக்குது. லெஃப்ட் வச்சுட்டோம், அதே மாதிரி ரைட்டு ஆல்மோஸ்ட் டன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு 8 ஸ்டெப் கட் பண்ண சொன்னேன், 6 ஸ்டெப் யூஸ் பண்ணலான்ற பிளானில் இருந்தேன். பட் இது 10 இன்ச் தான் இருக்குது. ஸோ இது இங்கே ஒன்று வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்து இப்படி வச்சு இன்னொரு ஸ்டேப்லர் போட்டு பிராட் நெய்லர் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் ஓவராக தெரியுது, ஏன்னா இது ரொம்ப கம்மி ஹைட்டு வேறு. அவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்டெபிலிட்டி இந்த 4 இதுவே பக்காவாக கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் டன், ஆல்மோஸ்ட் இல்லை ஃப்ரேம் டன். இந்த 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஃப்ரேமே முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ராக்வெல் கட் பண்ணி ப்ராப்பராக ஃபுல்லாக ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸ்டாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ராக்வெல் பேக் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ராக்வெல்ல சென்னை ஃபுல்லாக அண்ட் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக ராக்வெல் வேணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கேட்டால் ராக்வெல் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ ராக்வெல் நம்ம யூஸ் பண்ணுற ராக்ஸுலோட ராக்வெல் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், அந்த டஸ்ட்டு கூட உங்களுக்கு அதிகமாக வராது. மற்ற ராக்வெல்ஸ் எடுத்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ராக்வெல்ல அவ்வளோவா இருக்காது. இது இல்லாமல் இப்போ ஸ்லாப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக இருக்கும் ஸ்லாப்ஸ். உங்களுக்கு ப்ராப்பர் இந்த சென்ஸ் ஸ்டிஃபாக இருக்கும். பாலிமர்லாம் எடுக்கும்போதே உங்களுக்கு உடஞ்சிரும், அந்தளவுக்கு மட்டமாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் ராக்வெல் வாங்குறது ராக்வெல் மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பேஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஸ் வந்து ஒரு அடி இருக்குது, அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து 8 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது 8 இன்ச்சஸ் எட்ஜ் எடுக்க போகிறோம். ராக்வெல்ல 8 இன்ச்சஸ் சைடு அண்ட் சைடு, ஃப்ரண்ட் பேஸ் வந்து 12 வர மாதிரி. நீங்கள் ஆப்வியஸாக 8 இங்கே எடுத்திங்கனாலே கட் பண்ணும்போது இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அடிக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து இது 32 இன்ச்சஸ்ன்றதுனால ஒரு ராக்வெல் வந்து 2 இன்ச்சஸ். ஸோ 16 பீஸு ட்ரையாங்கிள் கட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். இப்போது சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து 8 இன்ச்சஸ் வைக்கிறேன், மார்க் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து 8 இன்ச்சஸ் வைக்கிறேன், இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி வந்துடுது, அதாவது 12 இன்ச்சஸ். ஸோ இங்கே ஒரு 12 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இதை ரெப்ளிகேட் பண்ணுறோம். இந்த 90 டிகிரி ஸ்கொயர் எடுத்துகிட்டு இப்படி வச்சு 8 இன்ச்சஸ் தானே நம்மளோட ஹைட்டு. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் உங்களுக்கு நிறையாவே டைம் சேவ் பண்ணும். ஸோ நான் 8 இன்ச்சஸ் போட்டுருவேன். 8 இன்ச்சஸ் இங்கே வருது. ஸோ இங்கேருந்து ஒரு 8 இன்ச்சஸ். ஸோ எனக்கு என்ன கிடச்சிச்சு, ஒரு ஸ்கொயர் கிடச்சிச்சு. கரெக்டு தானே, எனக்கு இப்போ ஒரு ப்ராப்பர் ஸ்கொயர் கிடச்சிச்சு. இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 8
அண்ட் தென் 8. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், 8x8 இன்ச்சஸில் ஒரு 8 ஸ்கொயர் கட் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் 8 ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரை நான் பைசெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக இதுக்குள்ளே இருக்க சைஸ் கிடச்சிடும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 8 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் இந்த ஸ்கொயருக்கான மெஷர்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக பண்ண போகிற ஃபுல் ரெக்டாங்கிளுக்கும் உங்களுக்கு இன் நோ டைம் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். பக்காவாக பேக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ சப்போஸ் இப்போ விழுந்துச்சு பார்த்தீங்களா நிற்கும்போது, ஸோ அதே மாதிரி நீங்கள் மோஷிலாம் வச்ச அப்புறம் விழ சான்ஸ் இருக்குது. பட் வெளியே விழாது, மோஷியில் தொங்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, அந்த மோஷியில் இருக்கும்போது யாரோ உள்ளேருந்து எட்டி பார்க்குற மாதிரி மூஞ்சி மாதிரிலாம் தெரியும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் டைம் அக்கோஸ்டிக் பேனல் நம்ம பண்ணியிருப்போம். இந்த பேண்டை பார்த்துருப்பீங்க. அந்த பேண்டை நம்ம என்ன பண்ணுறோம் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துரும். மோஷி வச்சாலும் அசிங்கமாக வெளியே தெரியாது. இப்போ ஜாயிண்ட் டேப் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா புல் பண்ணுறோம். சரி, உங்களுக்கு செம்ம டெம்பர்டாக இருக்கணும். லூஸாக அடிச்சு யூஸ் இல்லை. இப்போ ராக் உழாது. அப்போ விழுந்தது இல்லையா, இப்போ உழாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் இருக்குது இல்லையா, அந்த ஷேக்கை நம்ம அரெஸ்ட் பண்ண நினச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணிடலாம். ஜஸ்ட் இன்னும் 2 கிராஸ் செக்ஷன் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, இங்கே டு இங்கே ஆன் பண்ணுறேன். அண்ட் இங்கே நம்ம ஸ்டேப்லர் பண்ணும்போது இப்படி ஸ்டேப்லர் பண்ணாதீங்க. நான் ஸ்டேப்லர் வந்து இங்கே கொஞ்சம் ப்ரொட்டூட் ஆகி நிற்கும், இங்கே மூஞ்சி காமிச்சிடும். அப்புறம் நீங்கள் திருப்பி நீங்கள் ஃபேப்ரிக் இருக்கும், ஃபேப்ரிக்கில் ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஸோ பேக்லேருந்து உள்ளாடி டன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஷேக் கூட 70% அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ சின்ன சின்ன ராக்குலாம் கொஞ்சம் நீடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபேப்ரிக் வைக்கும்போது அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, துணி உள்ள இப்படி இருக்கும், துணி உள்ளேருந்து ஏதாச்சும் வெளியே வர மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரு. ஸோ பேஸ் ஸ்ட்ராப் ரெடி. இதுக்கடுத்து நம்ம மோஷி வச்சு ரேப்பிங் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் பேஸ் ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா அதோட ஹைட் வந்து 3 அடி இருக்குது. அண்ட் அதோட பிரெத் வந்து 14 inches. ஸோ இந்த சைடில் நம்ம சேர்க்கணும் இல்லையா, ஸோ 14 + ஒரு 10 வச்சுக்கோங்களேன். ஸோ 14 24 + ஒரு 10 34 inches இருக்குது. ஸோ இதோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ். நம்ம ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் மோஷி யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம வால் தான் போகுது. ஸோ நம்ம மோஷி எங்கே நம்ம கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் அண்ட் தென் நீங்கள் ஒரு 3 inch இருந்தால் போதும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இடம் மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற இடத்துல நம்ம சீப்பாக இருக்க லைனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இது ஃப்ரண்ட்டு வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய மோஷி பார்த்திங்கன்னா 30 இன்ச் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க 14 அண்ட் தென் சைடில் இருக்க 10 34 இன்ச்சஸ் வருது. பட் என்னோடது வந்து 30 இன்ச் தான் இருக்குது. 4 இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது. பட் அது பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம இந்த மோஷியில் நம்ம பேஸ் ஸ்டாப்போட ஸ்கெலிட்டனை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ண போகிறோம். ஹைட்டும் சேம் தான், ஆனால் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா மேலேருந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். பேக்குன்றப்போ உங்களுக்கு மறைஞ்சிரும். பட் நீங்கள் நிற்க வச்சு மேலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்க வியூவில் வந்து இதோட ஹெட் நமக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ ஹெட்டுக்கு வந்து வுட்டு மாதிரியோ இல்லை வேறு சீப்பான மெட்டீரியல் இருந்தாலோ அவ்வளோ அப்பீலிங்காக இருக்காது. ஸோ ஹைட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இன் த சென்ஸ் ஃபுல் வுட்டு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல் வுட்டுமே கீழே போய்டும். ஸோ அப்படி வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேஸ் ஸ்டாப் வந்து நல்லா அப்பீலிங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மல் ரேப்பிங் தான், ரொம்பவே சிம்பிளான ரேப்பிங். பட் பேஸ் ஸ்டாப் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்ம அக்கோஸ்டிக் பேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ரைட் ஆர் லெஃப்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் பேஸ் ஸ்டாப் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட். பேஸ் ஸ்டாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயமே டாப்பு தான். டாப் ஆர் பாட்டம் இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து ஸ்டேப்லர் பண்ண ஆரம்பிப்போம். நல்லா புல் பண்ணிக்கோங்க. சைட்வைஸ் நல்லா புல் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துட்டு பேக்கில் எங்கே உங்களுக்கு வுட்டு தெரியுதோ, நம்ம வச்சுருக்க பில்லர்ஸ் இருக்குல்ல, அந்த பில்லர்ஸில் எந்த பில்லராக இருந்தாலும் ஓகே தான். அந்த பில்லரில் வச்சு ஒரு ஸ்டேப்லர். ஸோ நம்ம டாப்பில் ஃபுல்லாக ஸ்டேப்லர் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி அதை இழுத்துட்டு, இப்போ டாப்பில் ஃபுல் grip இருக்குது, எவ்வளோ தான் இழுத்தாலும் வராது, ஏன்னா மேலே நம்ம ஸ்டேப்லர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பாட்டமை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நம்ம இந்த பாட்டம் பேக் போன் மாதிரி இருக்குது தெரியுமா, நம்ம அதில் இழுத்து நீங்கள் ஸ்டேப்லர் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஹோல் ஸ்ட்ரக்சரில் இருக்க நல்லா grip கிடச்சிரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் பண்ணோன்னே டாப் அண்ட் பாட்டம் டைட்டாக பிடிச்சிருச்சு, ஃபேப்ரிக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் டன். இப்போ என்ன பண்ணணும், இப்போதைக்கு டாப் அண்ட் பாட்டம் முடித்த உடனே தான் நம்ம சைடு வேலைக்கே வரணும். ஸோ சைடில் என்ன பண்ணுவோம், நம்ம அக்கோஸ்டிக் பேனலில் என்ன பண்ணுவோம், இந்த எட்ஜை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக மடிப்போம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேப்ரிக் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக மடித்து அந்த ட்ரையாங்கிள் கூடயே காம்ப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா, நல்லா நார்மல் மடிக்கிறது தான், இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மடித்து ஸ்டேப்லர் பண்ணுறது மட்டும்தான் வேலை இங்கே. ஸோ பேஸ் ஸ்டாப்போட ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்கு, சாலிடாக இருக்குது. அந்த எட்ஜஸ் கூட பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. நம்ம எடுத்த 45 டிகிரி மைட்டர் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. ஃப்ரண்ட் ஃபேஸு எந்த ஒரு ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ள ராக்குள்ளும் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் எல்லாமே நார்மல் ஆகிடும். பட் ஃப்ரண்ட்டு செம்ம ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கன்றாவியாக இருக்கும் பின்னாடி மட்டும். ஸோ இப்போ பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைனிங் மெட்டீரியல் எடுத்து சும்மா ஒரு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடச்சிரும். இவ்வளோ பெருசு தேவையில்லை, சும்மா நம்ம எவ்வளோ லைனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ள பில்லர்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த பில்லர் கொடுத்தோம் இல்லையா. ஸோ லைனிங் மெட்டீரியலை அப்படியே இந்த பில்லர் மேலே உட்கார மாதிரி, இந்த பில்லர் மேலே ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பில்லர் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி கவர் பண்ணுற மாதிரி. ஸோ எப்படின்றத பார்ப்போம்.
ஸோ நம்மளோட எய்ம் ஃபுல்லாகவே இந்த ஸ்டேப்லர்ஸ்லாம் மறைக்கணுன்றது தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து நான் க்ளூ பண்ணுவேன். இதில் கொஞ்சம் சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்டேப்லர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் புல் பண்ணி ஸ்டேப்லர் பண்ண உடனே அதே ப்ரெஷரில் அது அதே டென்ஷனில் கூட உங்களுக்கு நீட்டாக நின்றுடும். பட் நீங்கள் க்ளூ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன தான் ப்ரெஷர் பண்ணி க்ளூ பண்ணாலும் விட்ட உடனே என்ன ஆகிடும், ஃபேப்ரிக் லூஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் லூஸ் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் ஸ்டேப்லர் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு ஸ்டேப்லர் நடுவில் இருக்க கேப்ஸ் வழியாக கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் க்ளூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இது மாதிரி லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ளூ பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த 2 சைடு முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம டாப் அண்ட் பாட்டம் மட்டும் க்ளூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஃபுல் க்ளூயிங் முடித்த உடனே இந்த பியூட்டிஃபுல்லான பேஸ் ஸ்ட்ராப் ரெடி.